நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. உக்ரைனோட அதிபர் இருக்கிறாலே ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட்டிங் ராம்ஸ்டைன் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வரப்போறாரு. டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் ஸோ ராம்ஸ்டைன் ஃபார்மேட் மீட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து வருவாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ராம்ஸ்டைன் மீட்டிங்ல வராரு அப்படின்னா வந்திருக்காரு. போலாண்டுலாம் பார்த்து பேசியிருக்காரு. இது போல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. போலாண்டுக்கு உக்ரைனுக்குமே நடுவில் நிறைய விரிசல்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ ஓரளவுக்கு பேசுறாரு. டஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. டஃபா பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் டஸ்க் அவர்கள். பட் இருந்தாலும் பேசியிருக்காங்க. சீக்கிரமா உக்ரைனை யூரோப்பியன் யூனியன்ல இணைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த ராம்ஸ்டைன் மீட்டிங் அப்படிங்கிறது போது இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் அப்படின்னா உக்ரைனுக்கு என்ன தர போறாங்க? $1.7 பில்லியன் எய்டுங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் என்ன 1 பில்லியன் தானா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரொம்ப கம்மியாயிடுச்சு தொகை அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. மியூனிஷன்ஸ் அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை உக்ரைனோட பார்ட்னர்ஸ் 35வது ராம்ஸ்டைன் மீட்டிங்ல $1.7 பில்லியன் அலோகேட் பண்றது $1.2 பில்லியன் ஏர் டிஃபென்ஸ்க்கே. எப்படிங்க அவங்க நாட்டில் வந்து தயாரிக்கிறதுக்கா பில்டிங், அப்புறம் அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வேணும் இல்லையா, இது போல அலோகேட் பண்றோம் அப்படிங்கிறது போல உள்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் வேலை வாய்ப்பு பில்டிங் கட்டி அதில் அங்கே ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் தயாரிக்கிறாங்க. நான் பணம் கொடுக்குறேன் பண்ணு அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஒரு தேவையை உருவாக்கி அந்த பொருளை பண்ணி உக்ரைனுக்கு விற்கிறாங்களா என்ற கேள்வி. இதுல $1.2 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு $540 மில்லியன் தான் வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி மியூனிஷன்ஸ் அது போல வந்து பார்த்தா மியூனிஷன்ஸ்லாம் இருக்கு, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியா இருக்கே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா உதவக்கூடிய கரங்கள் உதவி உதவி அப்படியே தேஞ்சு போய்விட்டதா அப்படின்ற கேள்விகள் வருது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இந்த போர்லயே இருக்கிறதுனால ஏகப்பட்ட இழப்புகள், உயிர் இழப்புகள் அதிகமா இருக்கு. உக்ரைன்ல சிமெண்ட்ரிஸ் வீடியோ லோட் ஆயிருக்கும், எல்லாம் அதிகமா இருக்கு. சுடுகாடுகள், வீரர்களை புதைக்கக்கூடிய பகுதிகள், அது இல்லாம ரோட்டோரங்கள்ல புதைக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல திரும்பியும் போர், அதுக்கான ஆயுத உதவிகள் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்ற கேள்விகள். இது மட்டும் இல்ல, இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா 522 உடல்கள், இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்களை ரெக்கவர் பண்ணி உக்ரைனுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. உக்ரைன் அதை வாங்கியிருக்காங்க. இதை உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க. எத்தனை உடல்களை ரஷ்யா கொடுத்துருக்கானே இல்ல. 522 உடல்களை உக்ரைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட கணக்குகள் ரஷ்யாவுக்கு நாங்க 1000 பேர் கொள்றோம், 2000 பேர் கொள்றோம்னாங்க இல்லையா. ஒரு 2-3 உடல்கள் கூட கிடைக்கலையா, வீரர்களோட உடல்கள் கூட கிடைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல தோணலையா அப்படின்ற கேள்விகள். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது போர் சூழல். பட் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது உக்ரைன்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு களத்துல 204 காம்பேட் என்கேஜ்மெண்ட், இது உக்ரைன் சொல்றது, உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய தகவல். என்னப்பா ரஷ்யா வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்களாமே, நீ என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிறது மேபி ரஷ்யா அந்த மாதிரி சொல்லாம இருக்கலாம். நம்ம ரஷ்யா சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல. உக்ரைன் என்ன சொல்றாங்க, உக்ரைனோட ராணுவ ஸ்போக் பர்சன்ஸ் என்ன சொல்றாங்க, உக்ரைனோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்க கொடுக்க முடியும். நம்ம உக்ரைனோட ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்குற செய்திகள் தான் உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய செய்திகள் தான். 204 முறை காம்பேட் என்கேஜ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு களத்துல. ஸோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 60-70 அப்படின்னா கம்மியா இருக்கு. 100 கிட்ட வந்ததுன்னா நார்மலா இருக்கு. 200க்கு மேலனா கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா அதுல ரெகுலரா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல குண்டுகள், ஃபேப் ரக குண்டுகள் இருக்கு இல்லையா, அது 213 குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள். இத சொல்றதோ இவங்க தான், உக்ரைன் தான், அவங்க தான் சொல்லியிருக்காங்க. 213 ஃபேப் ரக குண்டுகள், இந்த டம் பாம்ஸ் சொல்றோம் இல்லையா, அது துல்லியத்தன்மை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உக்ரைனோட பதுங்கு குழிகள், பதுங்கு இடங்கள், மிக முக்கியமான உயர்மாடி கட்டடங்கள் போர் களத்துல வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இங்க இது மட்டும்தான் ஹைலைட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. முதல்ல எல்லாம் 100, 150 இருந்துச்சு. இப்ப 200க்கு மேலதான் திராட்டில் ஆயிட்டு இருக்கு. அதனால அதிகமான ஃபேப் குண்டுகளை ரஷ்யா டெலிவரி பண்றாங்க. ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியுது ரஷ்யாக்கு. இதுல எனிமி லான்ச்சு, ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எனிமி லான்ச்சுன்னு சொல்றாங்கன்னா ரஷ்யா ஏவி இருக்காங்கன்னு அர்த்தம்.
களத்துல கடந்த 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது, உக்ரைன் சொல்லக்கூடிய சம்பவங்கள் இது. கடந்த 24 மணி நேரத்துல ரஷ்யா 5700 ட்ரோன்களை களத்துல ஏவி இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு நாடு இருக்கு, மக்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த இடத்துல நீங்க 10,000 ட்ரோன் கூட ஏவிக்கலாம். மாஸ்கோல 1000 ட்ரோன்கள் அட்டாக் நடந்தது இல்லையா, சொல்ல வரேன். அது மாதிரி ஏவிக்கலாம். அதனால களத்துல மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற கேள்விகள். ரஷ்யா இப்ப அது காமனா 5000 ட்ரோன்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஏவி விட்டுருக்காங்க. இது காலத்துல வந்து பண்ண பெரும் சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது, சிமெண்ட்ரி வச்சு பார்க்கும்போது, அவங்க உயிர் இழந்த வீரர்களோட உடல்களை வாங்கும்போது, உக்ரைன் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் யார் என்ன சொல்றாங்க, எதை நம்புறது, என்ன இது பண்றதுன்றது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். செய்திகள் இது வருது, நம்ம அதை பார்த்து சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்க அலசி ஆராய்ந்து எது சரி எது தப்புன்ற முடிவுகள் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற நம்புறேன். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நேரா நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இந்த MOU மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போன பதிவுல நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டுனா அந்த பதிவு வந்ததுல இருந்து சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அபிஷியல்ஸ் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா, ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. இதுல பெஷஸ்கியான் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய MOU ஈரான் தரப்புல இதுதான் கையெழுத்து போட அப்படிங்கள கொடுத்துக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட வெர்ஷன் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் புரோட்டோகால் இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓன் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணிக்கணும். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ப செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இதில் வரும். இதுல முதல் பேராகிராஃப்ல லெபனானை பத்தி பேசியிருக்காங்க. லெபனானுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட சாபர்னிட்டி இருக்கு, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்கு, அதை நீங்க மதிக்கணும் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள் ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க ஆமோதிக்கிறேன், ஆமா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயங்கள், இம்பார்ட்டன்டா மேற்கு தரப்பு ரிலீஸ் பண்ண ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை யாரு கட்டுப்படுத்துவா? ஈரான், இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணும். வெசல்ஸ் டிராபிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணும். இது அமெரிக்காவோட வெர்ஷன்ல அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து இது போல விஷயங்கள் இல்ல இன்னும் தெளிவா பேராகிராஃப் 5ல வந்து பாத்தீங்கன்னா ஒமனுக்கு இம்பார்ட்டன்டான ரோல், ப்ராமினன்டான ரோல் ஒமன் அப்புறம் ஈரான். ஸோ அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பாங்க இல்லையா 60 நாள் கழிச்சு அந்த மேரிடைம் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒமனோட வந்து பாத்தீங்கன்னா பேச போறோம் அப்படிங்கிறது போல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபீயை கலெக்ட் பண்ண போறாங்க ஒமன் அரசாங்கத்தோட இணைஞ்சு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அடுத்து ஃப்ரோசன் அசெட்ஸ், பெஷிஸ்கியான் அவர்கள் தரப்புல அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஃபண்டு, ஈரானோட ஃபண்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூசபிளா இருக்கணும். கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ்லயா இருக்கணும், இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஓகே தான். ஃபுல்லா யூசபிளா இருக்கணும். அந்த ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஈரானோட ஃபண்டு முழுவதும் வந்து பண்ணா கொடுத்துடணும், எங்களோடதை நீங்க பிடிச்சு வச்சுக்கலாம் கூடாது அப்படிங்கறது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் டீல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா ரிமைனிங் மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு தானே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிற போல கேள்விகள். ஸோ ஆல்ரெடி இஸ்ரேலோட கோபம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரியான பேசக்கூடிய விஷயங்களே இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால வைஸ் பிரசிடென்டான JD வான்ஸ் அவர்கள், அமெரிக்காவோட துணை அதிபர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இஸ்ரேலை மிரட்டக்கூடிய பாணியில பேசிக்கிறார். அதாவது நான் இஸ்ரேலோட அரசாங்கத்துல கேபினெட்ல இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இது போல ஒன்னே ஒரு அலை தான் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு, பவர்ஃபுல் அலை ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, அவங்கள போய் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பேன், நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய 3 டிஃபென்சிவ் வெப்பன்ல 2 ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கர்களோட கைகளால் உருவாக்கப்பட்டது. உங்க நாடு பாதுகாப்பா இருக்குன்னா எங்களோட ஆயுதங்கள் எங்க நாட்டு கரங்களால் உருவாக்கப்பட்டது, அதை மறந்துடாதீங்க இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, எங்க அமெரிக்காவோட டாக்ஸ் பேயர்ஸோட டாலர்ஸ்ல செஞ்சது. டொனால்டு ஜே ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு தான் இருக்கிற இந்த என்டையர் உலகத்திலேயே, அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு, என்டையர் உலகத்திலேயே உங்களுக்கு பாவம் பார்த்து
உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது போல உங்களோட நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல அதுவும் வேர்ல்டோட சூப்பர் பவரான அமெரிக்காவோட அதிபர் இந்த என்டையர் உலகத்திலேயே அவர் ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவருக்கு எகெயின்ஸ்டா பண்ணலாமா அப்படிங்கிறதுல ஜேடி வேன்ஸ் அவர்கள் நியாயமா அவரோட கோபங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த டைம்ல நெத்தன்யா அவர்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் ஈரான் அப்புறம் அமெரிக்காவோட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி பேசினது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதுக்கு ஜேடி வேன்ஸ் ரிப்ளை பண்ணாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு ஈரானுக்குமான போர் வந்து பண்ண முடியல நெத்தன்யா அவர்கள் திருப்பி சொல்றாரு. ஆனா இன்னும் ரொம்ப இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற அவர் தரப்புல. அது மட்டும் இல்லாம எங்களோட காசா நாங்க பிடிச்சி வச்சிருக்க பகுதி, இது சிரியா, லெபனான் எங்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண போதும். எங்களோட வடக்கு பகுதிகளை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு செக்யூரிட்டி ஜோனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க போறோம் அப்படிங்கிற இஸ்ரேல் அவங்க தெளிவா இருக்காங்க. எங்களோட பாதுகாப்புக்கு அது தேவை அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க தெற்கு லெபனான். 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஹிஸ்புல்லா அப்புறம் இஸ்ரேல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கிளாஸஸ் அல் தஹேர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. சண்டைகள் ஹெவியா போயிட்டு இருக்கு. லெபனானோட தெற்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லா ராக்கெட்ஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலோட வடக்கு பகுதியை நோக்கி. இஸ்ரேல் என்ன பண்றாங்க, ஆர்ட்லரி தாக்குதல்கள் பண்றாங்க. அது கூட ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பேச்சுவார்த்தை சும்மா நடந்திருக்கு, கையெழுத்தாயிருக்கு. ஆனா இஸ்ரேல் இதை முடிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா இல்ல, ஏன்னா இப்ப அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி செயல்படும், எப்படி இடப்படும், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறது போக போக தெரிஞ்சிடும். தொடர்ந்து எஸ்கலேட் ஆயிட்டே இருக்குன்னா கண்டிப்பா இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அமெரிக்கா ஒரு ஆஃப் ரேம்ப் கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டாங்க, அப்பா ஆளை விட்டுருங்கப்பா அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க தன்னிச்சையா பாத்துக்க வேண்டியதான். எப்படி ஈரோப் ரஷ்யா எகெயின்ஸ்ட் அண்டை கொடுக்க போதோ அதே போல இஸ்ரேல் ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அண்டை கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் வருது. என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய தகவல் வச்சு என்ன நடக்குதுன்றத அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.